சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்கொண்டாத ஸ்டாப். இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏமெல்லாம் நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாற்றுவோம். சரண்குமார் சரண்குமார் சரண்குமார். இந்த பொண்ணு பேரு படிக்கலாமா? படிக்கலாமா? சொல்றேன் கேட்டுக்கோ. இடைஞ்சல்ல நிக்கிறா, பிரச்சனையில நிக்கிறா, வாழ்க்கை வாழல, விருப்பம் இல்ல, அடிதடி பிரச்சனை, அலங்கோல தொந்தரவு, மேலும் மேலும் சேதாரம், மேலும் மேலும் தொந்தரவு, சிக்கல் ஆகும், பிரச்சனை ஆகும், தொந்தரவு ஏற்படும், குழப்பம் ஆகும், துணிவான வாழ்க்கை, துன்பத்துல இல்ல, கண் கலங்குவ, கவலைப்படுவ, அலங்கோலம்மா தத்தளிப்ப, பிரச்சனையில மகளை நினைச்சு இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாது, சொத்துக்கு ஆசைப்பட்டாங்க, இல்லையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, பிரச்சனை கொடுக்குறாங்க, வெளியே சொல்ல முடியல, உன்னோட வாழ்க்கை அந்தர சிந்தர குழப்பா நிக்குது. இந்த பிள்ளையோட வாழ்க்கை ராகு திசை 18 வருஷம் வரைக்கும் இருந்துச்சு. அதனால பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை இருந்திருக்கும். நம்பி கொடுத்த கிணத்துல தள்ளி விட்டாங்க, கேவலத்துல நிறுத்திட்டாங்க, அவமானத்துல நிக்கிறா. சாவறதா வாழ்றதா என்ன பண்றதுன்னு புரியல. தாமரப்பு தண்ணியில தத்தளிச்சு நிக்கிறா. பிரச்சனையும் சரி பண்ணி தொந்தரவை நீக்கி பண்ணைத்த காப்பாத்தி பட்டியை சரி பண்ணி தொந்தரவை நீக்கி சரி பண்ணி தரேன். கலங்க வேண்டாம், நானாச்சு, இடைஞ்சலெல்லாம் தீந்தூரும், பண்ணையுமெல்லாம் வழி கிடைக்கும். நான் சொல்ற கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஐயா. கூடிய சீக்கிரமே இந்த பிள்ளை வீட்டுக்கு வருவா. வீட்டுக்கு வந்த உடனே இந்த காளிகிட்ட கூட்டிட்டு வா. இதுக்கு என்ன விளக்கம், இதுக்கு ஏது விளக்கம், கட்டாயம் சரி பண்ணி கும்பிட்டு தரேன். கவலைப்பட்டு நிக்காதீங்க. பழமுதிர் சோலை முருகன் ஸ்தலம் கும்பிடணும். அங்க கருப்பு இருக்கிறான், கருப்பு நீ பார்க்கணும். அப்படியே கோயம்புத்தூர் பாம்பாட்டி சித்தர் குகை எங்க இருக்குது அந்த கோவிலே? மருதமலை. அங்க போகணும். செவ்வாய்க்கிழமை இங்க ஒரு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை போனோம், அங்க ஒரு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை போனோம். போயிட்டு வந்தா இந்த பிள்ளையோட பிரச்சனை முடிஞ்சிடும். ஒண்ணு சேர மாட்டாங்க. பிள்ளை உயிரை தான் இப்ப காப்பாற்ற போறேன். பிள்ளை உயிரை தான் இப்ப நான் காப்பாற்றுவேன். எனக்கு பிள்ளை உயிர் தான் முக்கியம். பிள்ளை கொல்ற அளவுக்கு எதாவது பண்ணிட்டாங்க. சேர்ந்தா பிள்ளையை கொண்டே போடுவாங்க. வீட்டு வாசல்ல கட்டு, பாதுகாப்பு கனி, பிள்ளைக்கு தேய்ச்சி தண்ணி ஊத்துட்டுங்க. உடனே பிள்ளையை கூட்டிட்டு 2 கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி. இங்க ஒரு வாரம் செவ்வாய்க்கிழமை, இங்க ஒரு வாரம் செவ்வாய்க்கிழமை பிள்ளை உயிரை காப்பாத்தி தரேன். ரொம்ப மகாதே விளைவிக்க. சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்கொண்டாத ஸ்டாப். இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏமெல்லாம் நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாற்றுவோம்.